எப்போ அடை வைக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரில. நம்ம புள்ளிக்கோடி 7 முட்டை விரிஞ்சது பார்த்துருப்போம். இன்னி பாக்கி 7 முட்டை இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் விரிஞ்சிருந்துச்சு. ஆனால் 2 முட்டை மட்டும், ஒரு முட்டை உடையவே இல்லை சுத்தமாக. ஒரு முட்டை பார்த்திங்கன்னா இந்த அளவில் உடஞ்சது தான். விடிஞ்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தாலும் இதே அளவில் தான் உடஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே அது உடையாது, நம்ம தான் உடச்சி எடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மடமடன்னு உடச்சி எடுத்துட்டோம். நான் பகுதி தான் உடச்சி எடுப்பேன். ஆனால் இந்த கோழி பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் கொடியெல்லாம் ஒட்டலை, க்ளீனாக வந்துருச்சு. சிலது பார்த்திங்கன்னா பிளட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது. பகுதி எடுத்து விட்டுறணும், அதே வெளியே வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி பிளட்டு வரல, அதனால் நான் எடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த முட்டை பார்த்திங்கன்னா உடையவே இல்லை, சுத்தமாக கிராக் இல்லை. டார்ச் அடித்து பார்த்ததுக்கு உள்ளே அசைவு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு நம்மளா இப்படி உடச்சி உள்ளேருந்து எடுக்கிறோம், இல்லாட்டி கிராக் விட்டுற முட்டையை தான் நம்ம எடுப்போம். மேலே இருக்கிற ஓடு மட்டும் உரித்து எடுத்து பார்த்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா கோழி ரொம்ப நேரம் வர ட்ரை பண்ணி பிளட்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம உரிக்க முடியாது. நம்மளா உரிச்சிட்டோன்னா அதிகமாக பிளட் வந்துருச்சுன்னா கோழி செத்துரும். அதான் வெளியே வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சத்து குறைபாடு இல்லை கோழி குஞ்சு, அதனால தான் வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கோழி குஞ்சு பொழைச்சிச்சா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.